புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் 4.62 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்கம் காட்சிப் பொருளாக மட்டுமே இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சுமார் 4.62 கோடி ரூபாய் மதிப்பில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டது. நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பங்கீட்டு நிதியாக சுமார் 1 கோடி ரூபாய் வரை ஊரக உள்ளாட்சித்துறைக்கு வழங்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிதியை கேட்டு சென்ற ஒப்பந்ததாரரிடம் உள் விளையாட்டு அரங்கம் கட்ட நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்க எந்தவித அனுமதியும் பெறவில்லை என கூறி நிதியை விடுவிக்க ஊரக உள்ளாட்சித்துறை மறுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட பிரச்சினையில் சுமார் 7 வருடங்களாக விளையாட்டு அரங்கம் காட்சி பொருளாக மட்டுமே இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உள் விளையாட்டு அரங்கம் கிட்டத்தட்ட இந்த திட்டம் தீட்டப்பட்டு 2018 தீட்டப்பட்டு இதற்கான நிதி ஒதுக்கீடு 4,62,00,000 ரூபா செலவில் இந்த திட்டம் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது இன்னும் முழுமை பெறவே இல்லை. முழுமை பெறாமல் இந்த 7 ஆண்டு காலத்தில் அது ஒட்டுமொத்தமாக சிதிலமடைஞ்சு இப்போ தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த விளையாட்டு அரங்கம் திறக்கப்படவே இல்லை. இவ்வளோ பெரிய நிதியை மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட இந்த உள் விளையாட்டு அரங்கம் மிகப்பெரிய மைல்கல்லாக இந்த புதுக்கோட்டைக்கு இருக்கும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். இந்த பில்டிங் ஆனது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு 4 நாள் டேமேஜ் ஆகி கிட்டத்தட்ட அடுத்த ஆட்சி வந்துருச்சு. அடுத்த ஆட்சி வந்து 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் வந்து ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. அது கல்லெல்லாம் பேர்ந்து போச்சு. உள்ளுக்குள்ளே வந்து செடி மரம்லாம் முளைச்சிருச்சு. மேலே தகரம்லாம் பேர்ந்துருச்சு. ஆமாம், என்னுடைய மக்களுடைய வரி பணம் வீணாக போய்கிட்டு இருக்கு. அது கொடுத்த காசுக்கு கான்ட்ராக்டர்காரரு அது இவ்வளவுதான் விட்டுட்டாரா எதுவுமே தெரில. எல்லா மினிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்துட்டு போனேன்னு சொன்னாங்க. ஏற்பாடு பண்ணுறோம்னு 5 வருஷம் ஆச்சு. இவங்க ஆட்சி வந்து அது ஏடிஎம்கே ஆட்சியில் துவங்கினது. இவங்க ஆட்சி முடிய போகுது. இது வந்து இப்போ இது பொதுமக்களுக்கு உள்ளது. இதில் வேறு எதுவும் கால்பரன்ஸ் இல்லாமல் அதை வந்து செப்பரேட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அது கர்நாடக மாநில மண் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் மனசு வைத்தால் மிக எளிதாக அதை செய்து கொடுக்க முடியும். மண் அடித்து நிரப்பி அந்த உள் விளையாட்டு அரங்கத்தையும் செய்து கொடுக்க சரி பண்ண முடியும். இந்த கிரவுண்டையும் உயர்த்தி காட்ட முடியும்.